Assalamu alaikum friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாங்கள் ரவா தோசை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிறேன் 3/4 கப் ரவாவும் 3/4 கப் அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் curry leaves, onion, green chili எல்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ இதை செய்வோம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் ரவாவை போட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் மைதாவை போட்டுக்கொள்கிறேன். இப்போ அரிசி மாவையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மைதா மிச்சம் சேர்க்க வேணாம், அப்போ சாஃப்டாகவே அந்த கிறிஸ்பினஸ் வராது. இப்போ சாப் பண்ணி வச்சுக்கிற கறி லீவ்ஸையும் க்ரீன் சில்லியையும் கர்டையும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஜீரகம், முழு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நான் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் 3/4 கப் எடுத்த ரீசன் எங்கள் வீட்டில் உள்ள ஆக்களுக்கு போதுமான மாதிரி. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறேன்டா நீங்கள் குவான்டிட்டியை கூட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு இது நல்லாவே தண்ணியாக தான் நிற்கணும். ஸோ அதனால் நான் வாட்டர் கணக்கொண்டு சொல்ல மாட்டேன். நல்லா இன்னும் வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் இன்னும் தண்ணி ஆக்கிக்கொள்வோம். இது திக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஓட்டையெல்லாம் வராது. ஸோ அதனால் இது நல்லாவே தண்ணியாக தான் வைக்கணும். அப்போ தான் ஓட்டையெல்லாம் கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டுக்கு இதை நான் வேறையாக வச்சுக்கொள்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுக்கிறேன். இந்த டைமில் இது தண்ணி போதாத மாதிரி விளங்கிச்சின்னா நீங்கள் இன்னுமே தண்ணி ஊற்றிக்கொள்ளணும். இப்போ எனக்கு போதாதான் நான் இன்னுமே ஆட் பண்ணணும். பட் அதுக்கு முந்தி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆனியனை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆனியனையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ சரி. மற்றது இதுக்கு நாங்கள் பேனை வச்சு ஹீட் பண்ண போல நல்லாவே பேன் ஹீட் ஆகணும். நான் 2-3 டாட் ஆயில் போட்டிக்கிறேன். நல்லாவே பேன் ஹீட் ஆகினோடனே நாங்கள் தோசையை ஊற்றினா தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி இந்த ஓட்டையெல்லாம் கணக்காக வரும். ஸோ நான் ஒன்று ஊற்றிக்கொண்டேன். இது மற்ற தோசை மாதிரி இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும் வேவுறதுக்கு. இதுக்கு நான் இப்போ கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கொண்டேன். நல்லா கொஞ்சம் வேவணும். இது கொஞ்சம் அந்த நல்ல ரோஸாகவே வரணும். அப்போ தான் இது நல்லா இருக்கும், டேஸ்டி ஆகிக்கும். இப்போ நல்லா இந்த தோசை வெந்துருச்சு. இப்போ நான் இதை அப்படியே எடுத்துக்கணும். இதை மறுபக்கம் பெரட்டி போடணும் டொண்டு இல்லை, ஒரு பக்கம் வெந்தாலே போதும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை நான் இப்போ எடுத்துக்கொள்கிறேன். ரவா தோசை ப்ரொசஸ் இவ்வளோ தான். பட் இது நீங்கள் எடுக்கிற பதத்தில் தான் இருக்குது. நான் இன்னொன்றும் இதுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வேவிடணும். அப்போ தான் இது நல்லா ப்ரௌனாகவே வரும். இப்போ நல்லா உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். நான் 3 தோசை ஊற்றிட்டேன்னா உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரௌன் ஆக போக்கல அப்படியே எடுத்துட்டா ஓகே. ரவா தோசையை ஊற்றிட்டு ஆயிலாலும் கீயாலும் கொஞ்சம் மேலால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்ல ஸ்மெல்லும் நல்ல டேஸ்ட் ஒன்றும் வரும். இது ஒரு சூப்பரான டிஷ். உங்களுக்கு கிட்ஸ் வீட்டில் இருந்தால் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ எடுத்துக்கொள்கிறேன் இதையும். நான் இன்றைக்கி இந்த ரவா தோசைக்கு ஃபிஷ் கறி ஒன்று தான் செஞ்சேன். சட்னி செய்யலை, எப்போவுமே சட்னி சுட்டி.
இன்றைக்கி ஃபிஷ் கறியோடு தான் நான் செஞ்சுக்கிறேன். ஃபிஷ் கறியோட சட்டப்படி டேஸ்ட் ஆகிக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவா தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக எனக்கு ஒரு லைக் கொண்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.